பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். ஏஜேஎஸ் கோட் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மத்திய பிரதேசத்தில் இருக்க ஒரு வில்லேஜில் இருக்க ஒரு மார்க்கெட் போயிட்டுருந்தோம். அந்த மார்க்கெட்டை உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு சின்ன வீடியோ போட்டிருக்கேன், அப்லோட் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா நேற்று, அதாவது 12ஆம் தேதி எடுத்த வீடியோ. இது 11ஆம் தேதி எடுத்த வீடியோ. ஒரு மார்க்கெட்டில் அந்த வீடியோ பாருங்கள். மத்திய பிரதேசத்தில் இருக்க ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் உள்ள வில்லேஜில் இருக்க ஒரு சந்தை. இவ்வளோ இன்டீரியராக இருக்கிறத கூட வியாபாரிகள் நிறைய தேடி வெளியூர் வியாபாரிகள் எடுக்க தான் செய்கிறாங்க. நம்ம நினச்சோம் இந்த மாதிரி சின்ன சின்ன வில்லேஜில் இருக்க சந்தைக்கெலாம் யாரும் வரமாட்டாங்க, ஜஸ்ட்டு அங்கே லோக்கலில் இருக்க வியாபாரிகள் தான் வருவாங்க அப்படின்னு பார்த்தா, இதுலேயும் பார்த்திங்கன்னா ஹைதராபாத்து, மகாராஷ்டிரா அங்கெல்லாம் இருந்து ஆளுங்க நிறைய பேர் எடுக்கிறாங்க. நம்மளை மாதிரி பர்ச்சேஸ்க்கு வந்திருக்காங்க. ஆரம்பத்தில் காலையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆடுங்கள் எல்லாம் கம்மியாக இருந்துச்சு. அப்புறம் போக போக பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆடுங்கள் நிறையவே வந்துருந்துச்சு. வளர்ப்பு ஆடுகள் இங்கே நிறைய கிடைக்கிது. நல்லா சைஸும் இங்கே பெரிய சைஸாக இருக்குது. அந்த மடிக்கட்டு குட்டிங்களும் நல்ல தெளிவான குட்டிங்களாக இருந்துச்சு. ஆடுங்கள் இதிலே நீங்கள் நிறைய பார்க்கலாம். வளர்ப்பு ஆடுங்கள் இதில் நிறைய நான் எடுத்திருக்கேன். க்ரௌடு ஜாஸ்தியாக இருந்ததுனால ஊட ஆளுங்க போயிட்டு வராங்க. ஸோ அது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் அது கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு சந்தையை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கோம். இங்கேயும் ஆடுங்கள் நம்ம வாங்கி அதை லோட் பண்ணி லோக்கலில் அந்த நமக்கு வாங்கி கொடுக்குற வியாபாரி வீட்டில் இறக்குறதும் உங்களுக்கு இதில் லாஸ்ட்டாக வரும். ஒரு 45 ஆடு நாங்கள் இந்த சந்தையில் வாங்கிட்டு வந்தோம். விலைவாசி அங்கே இறங்கும் போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா 430 ரூபா, 435 ரூபா அடக்கம் வந்துடுது. இங்கே நம்ம என்ன தான் நல்லா இறுக்கி பிடிச்சி ஒரு 350 ரூபா அந்த மாதிரி வாங்கினா கூட அதுக்கப்புறம் வண்டி செலவு, சிங்கேஜ், அதாவது ஆடு ரன்னிங்கில் வரும்போது எடை குறையும்ல, அது ஒரு 2 கிலோ 2.5 கிலோ எடை குறையிறது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கே வரும்போது 430, 435 ரூபா வந்துடுது. அதை 420 ரூபாய்க்குலாம் நிறைய பேர் கேட்குறாங்க. இந்த சரக்கு உங்களுக்கு அந்த விலைக்கு கிடைக்காது. ஜோத்பூர் சரக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜோத்பூர் சரக்கே சில பேர் எடுத்துகிட்டு 440, 450க்கு விற்கிறாங்க. பட் இதில் உங்களுக்கு 60% மேலே மீட் இருக்கும். இது நாட்டு ஆடுங்கள் மாதிரியே இருக்கும். அதிகமான கருப்பு கலரில் ஆடுங்கள் இருக்கும். நிறையா இந்த ஆடுங்களோட ப்ளஸ் இருக்குது. நல்லா இடுப்பு பகுதியிலலாம் நல்லா கறிக்கட்டாக இருக்கும். ஸோ இதை வாங்குகிறவங்களுக்கு, எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு கண்டிப்பாக நஷ்டம் வராது. இதை நம்ம மாதிரி வியாபாரிகள் எடை போட்டு விற்கிறத காட்டிலும் இதை நிகாவில் கொடுத்தோம்னா ஒரு 10 ரூபா சம்பாதிக்கலாம். எடை போட்டு கொடுத்தோம்னா நமக்கு அதிகமான லாபம் கிடைக்காது. அதனால தான் நம்ம எடை போடும்போது நம்ம கூடுதல் விலை சொல்கிறதுக்கு காரணம். ஏன்னா இந்த ஆடுகள் தோற்றத்தில் பார்க்குறதுக்கு ஒரு 25 கிலோ 30 கிலோ அந்த மாதிரி தெரியும். பட் எடை போட்டிங்கன்னா 22 கிலோ. நம்மளுடைய கணிப்பில், அதாவது உயிரிடை இவ்வளோ வரும்னு நினைக்கிற கணிப்பில் பார்த்திங்கன்னா ஒரு 4 கிலோ 5 கிலோ வித்தியாசம் இருக்குது. ஸோ இந்த ஆடுகள் ஆனால் நிகாவில் நல்ல அதிகமான பர்சன்டேஜில் கறி கொடுக்கும். அதனால் இந்த ஆடுங்களை பெரும்பாலும் நிகாவில் கறிக்கடைக்காரவங்க வாங்கினாங்கன்னா அவங்களுக்கும் பெனிஃபிட்டு, நமக்கும் பெனிஃபிட்டு. யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இதை எடை போட்டு விற்கும்போது கண்டிப்பாக இதை 450, 60 அந்த மாதிரி ரேட்டுக்கு விற்றா மட்டும்தான் இதில் அட்லீஸ்ட் ஒரு ஆட்டுக்கு 200 ரூபா 300 ரூபா எங்களுக்கு கிடைக்கும். எங்களை மாதிரி வியாபாரிங்களுக்கு கிடைக்கும். குட்டி பாருங்கள், இது ரொம்ப சின்ன சின்ன குட்டிங்க. ஆடு நல்ல தரமான ஆடு. ஆனால் இந்த சந்தையில் வாங்கிட்டு இப்போ நம்ம இதில் ஒரு 45 ஆடு நம்ம வாங்கியிருந்தோம். இதில் சேலிங்களும் ஒரு 4-5 சேலி இருக்கும். ஒரு நல்ல பெரிய சைஸில் ஒரு வளப்பாடு ஒன்று இருக்கும் கருப்பு கலரில். இந்த மாதிரி எல்லாம் எடுத்துகிட்டு இந்த ஸ்டாக் நான் நேற்றே சொல்லியிருந்தேன், இன்றைக்கி ஈவினிங் இல்லை நாளைக்கு காலையில் லோட் ஆகுது. இது அங்கே நமக்கு வெள்ளிக்கிழமை சேல்ஸ்க்கு பிளான் பண்ணி நம்ம பண்ணியிருக்கிறோம். இந்த ஆடு தான் நான் சொன்னது. இது நல்ல வளர்ப்புக்கு ஒரு சகோதரர் நம்மகிட்ட வாரம் எடுக்கிறாரு. இது அவருக்கு பிளான் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி எடுத்தேன். நல்லாயிருக்கும். இது போல் உங்களுக்கும் ஆடுகள் தேவை அப்படின்னு சொன்னால் தாராளமாக ஸ்க்ரீனில் இருக்க என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ்க்கு இன்னொரு 10 நாளைக்கு இந்த எம்பி சைடில் தான் பர்ச்சேஸில் எடுப்பேன். யாருக்கு எப்படி ஆடு வேணும்னாலும் நீங்கள் என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம பண்ணையில் ரெகுலராக வாரம் ஆடுகள் வந்துட்டுருக்கு. தேவையானவங்க நேரில் போய் உங்களுடைய தேவைக்கு நீங்கள் ஆடுங்களை எடுத்துக்கோங்க. நீங்கள் எடை போட்டு கேட்டாலும் கொடுப்பாங்க, நிகா பேசிஸில் போட்டாலும் கொடுப்பாங்க. 2 ப்ரொஃபஷனல் ஆள் நம்ம வச்சுருக்கோம். நல்ல தொழில் தெரிஞ்ச ஆளுங்கள் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் அதை பற்றி இவங்க இடையில தான் கொடுப்பாங்க இல்லை நிகாவில் தான் கொடுப்பாங்கன்ற கன்ஃபியூஸ் உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் எப்படி கேட்டாலும் நம்ம பண்ணையில் போய் கொடுக்கலாம். வர வெள்ளிக்கிழமைக்கு இந்த ஆடுங்கள் வருது. வெளியூர் வியாபாரிகள் வரதா சொல்லியிருக்கீங்க. அவங்கெல்லாம் கரெக்டாக
இந்த சரக்குகளை எடுத்துகிட்டு போய் அறுத்து ரிசல்ட் பாருங்கள். கண்டிப்பாக இந்த சரக்கு தான் நீங்கள் திரும்பியும் கேட்பீங்க. அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து அடுத்தடுத்த மார்க்கெட்டை வந்து காமிக்கிறேன். நாளைக்கும் சில மார்க்கெட்டுக்கு நம்ம ஏர்லி மார்னிங் போகிறோம். அங்கேயும் இதே மாதிரி சின்னதாக ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். சந்தையில் வந்து உங்களுக்கு அப்படியே டேரெக்டாக லைவ் பண்ண முடியல சில யூடியூபர்ஸ் பண்ணுற மாதிரி. காரணம் வந்து நம்ம பர்ச்சேஸும் பண்ணணும், நம்மளுடைய வேலையும் பார்க்கணும், அதே மாதிரி உங்களுக்கும் அங்கே உள்ள நிலவரத்தை காமிக்கணும். அப்படின்றதுனால தான் நம்ம சேனல்லையும் ரொம்ப நாளாக வீடியோ வராமல் இருக்குது. ஏதாவது ஒன்று போடணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இதை வந்து உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். ஸோ வந்து விலை நிலவரம்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து 350 ரூபா 360 ரூபா உயிருக்கு சொல்கிறேன். அந்த அடக்கத்தில் தான் ஆடுங்கள் வந்து கிடைக்குது. ஸோ அதுக்கு கீழே வந்து ஆடுங்கள் இல்லை. அதுக்கு கீழே ஆடுங்கள் இந்த மார்க்கெட்டில் இல்லை, வேறு எங்கேயும் கிடைக்குதான்னு போய் பார்த்துட்டு அடுத்தடுத்த மார்க்கெட்டுக்கு போகும்போது உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஆடுங்களோட குவாலிட்டி இந்த 3 மாதத்துக்கு இந்த ஏரியாவில் ஒரு 3 to 4 மாதத்துக்கு நல்லாயிருக்கும். கால் பீலையும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஓவரால் இங்கே நாட்டில் எல்லா இடத்துலையுமே வந்து சீசன் தான். ஸோ எங்கே வாங்கினாலும் ஆடு குவாலிட்டியாக தான் இருக்கும். அவங்களுக்கு எது பிடிக்குதோ அந்தந்த ஏரியாவில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வியாபாரம் பண்ணுங்கள். புதுசாக நீங்கள் வியாபாரம் பண்ணுறவங்க தயவுசெய்து லோடாக இறக்கி பண்ணி நீங்கள் நஷ்டப்படாதீங்க. ஒரு சாம்பிள் உங்கள் பக்கத்தில் யார் இந்த மாதிரி பெரிய எங்களை மாதிரி வியாபாரிகள் இருக்காங்களோ அவங்கள்ட்ட ஒரு 50 ஆடு 25 ஆடு அப்படி எடுத்து சின்னதாக பிக்கப் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு லோடு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். எடுத்த உடனே லோடு பண்ணி மாட்டிக்கிறாதீங்க. இந்த ஆடு ஒரு 2 நாளைக்கு மேலே உங்களால் விற்க முடியலன்னா அதுக்கடுத்து நீங்கள் வாங்கின ரேட்லேருந்து தர ரேட்டுக்கு கேட்பாங்க. ஸோ அந்த ரிஸ்க் யாரும் தயவுசெய்து எடுக்காதீங்க. எங்கள்கிட்ட தான் எடுக்கணும், என்கிட்ட தான் எடுக்கணும்னு இல்லை. உங்களுக்கு யார் நம்பிக்கையாக இருக்கிறாங்க, யார் உங்களுக்கு பக்கமாக இருக்கிறாங்க, டிரான்ஸ்போர்ட் எது உங்களுக்கு பக்கமாக இருக்குது, அந்த ஏரியாவில் யார் நல்லா நியாயமாக பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட கூட நீங்கள் கான்டாக்ட் பண்ணி இந்த வியாபாரத்தை வந்து எடுத்து நல்லபடியாக சம்பாதிங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஸ்க்ரீனில் என்னோடய நம்பர் இருக்குது, தேவைக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். காலையில் வந்து எனக்கு வந்து 9 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஏதாவது நல்ல வீடியோ நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.